தமிழ் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு எல்லா வயதினரும் தினமும் பால் அருந்துறது வழக்கம். நம்மளுடைய அன்றாட உணவுல பாலுங்கிறது ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறது. பால் தேவைய ஒரு கம்பெனி கிட்ட ஒப்படைச்சா அது எவ்வளவு மோசமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சாட்சிதான் இந்த வீடியோ. கொக்கோ கோலா நிறுவனம் பால் வணிகத்துல ஈடுபட்டிருக்கான். கொக்கோ கோலா நிறுவனத்தோட பேரை கேட்டாலே பலருக்கு கொலை நடுங்கிறது வழக்கம். அமெரிக்காவோட அட்லாண்டா நகர்ல கொக்கோ கோலாவோட தலைமை அலுவலகம் இருக்கு. குளிர்பானங்களின் தயாரிப்பின் முடிசூடா மன்னனாக கொக்கோ கோலா நிறுவனம் இன்றளவும் இருக்கு. உலகளாவிய அளவுல சிறந்த வர்த்தக அடையாள பெயராக 2011ஆம் ஆண்டு கொக்கோ கோலா நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்துல இந்த நிறுவனம் உள்ள இடத்துல இந்த நிறுவனம் நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுக்கிறதுனால நிலத்தடி நீர் அதள பாதாளத்துக்கு போயிடுச்சான். இதனால இங்குள்ள 18 கிராம மக்கள் நிலத்தடி நீர் கிடைக்காம ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. கொக்கோ கோலா நிறுவனம் இங்கு அமைக்கப்பட்டதுல இருந்து நிலத்தடி நீரை 24 மணி நேரமும் உறிஞ்சி எடுத்து கொள்ள லாபம் சம்பாதிச்சிட்டு இருக்கு. இதனால இங்குள்ள மக்கள் குடிநீர் மற்றும் விவசாயிகள் பயிர்களுக்கு தண்ணீர் கிடைக்காம ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. இப்படி தண்ணீரை உறிஞ்சி எடுத்த இந்த நிறுவனம் இப்ப பால் உற்பத்தியில காலடி எடுத்து வச்சிருக்கு. அந்த பால் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படிங்கறத காட்டக்கூடியதுதான் இந்த வீடியோ. இது கொடூரத்தின் உச்சம். வாயில்லா அந்த ஜீவன்களை எப்படி வதைக்கிறாங்கிறத நம்ம பார்க்கிறோம். நேரடியாக பால் அதிகமாக சுரக்க காரணிகளாக விளங்கக்கூடிய தாது உப்புக்கள் அடங்கிய வேதி உணவு கலவைய இறைப்பையில நேரடியா போடுறாங்க. வாயில்லா அந்த ஜீவன்கள் எப்படி துடிக்கிறது. தன்னோட ரத்தத்தை ஒரு பாதியா பாலா மாற்றி நமக்கு கொடுக்கறது தான் அந்த பசு. ஆனா அதுக்கு இவ்வளவு கொடுமை இழைக்கப்படுறதா? இந்த கொடுமையை எதிர்த்து நம்ம எல்லாருமே குரல் கொடுக்கணும். நண்பர்களே, இப்போதாவது நம்ம எல்லாருமே தற்சார்பு வாழ்வியலின் தேவையை புரிஞ்சு நடந்துக்கலாமா? இந்த பகுதி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பகுதிகளை பார்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.